எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்துல வாழுது, நம்மளும் வாழ்றோம். அப்ப நமக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? நம்ம இந்த மனித உடம்பு எடுத்ததுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுத்தறிவுன்னு என்ற அந்த 6ஆம் அறிவு நம்மகிட்ட இருக்குது. நீங்க ஒரு பூனையோ ஒரு நாயோ அதுக்கு மைண்ட் கிடையாது, அதுக்கு மனசு கிடையாது. அது வேணுமா வேணாமான்னா அதெல்லாம் அது இன்ஸ்டின்டா வேலை செய்யும். பை டிஃபால்ட்டா அப்படியே இயங்கும். அதோட சுபாவத்தன்மையில அது இயங்கும். அதுக்கு திங்க் பண்ணாது. அதுக்கு மெமரி எப்படி இருக்கு, அதோட என்கிராம் எப்படி இருக்கோ, அதோடைய வடிவமைப்பு எப்படி இருக்கோ அந்த தன்மையில அது இயங்கும். மனிதனுக்கு மட்டும்தான் அது நம்மளுடைய வடிவமைப்பு எப்படி இருந்தாலும் அந்த தன்மையை மாற்றிக்கொள்வதற்கும் அந்த தன்மையை புதிதாக மாற்றிக்கொள்ள வேற எப்படினாலும் மாற்றிக்கொள்ள எக்ஸ்ட்ராடினரியா நமக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அது 6th சென்ஸ் தான். அந்த 6th சென்ஸ் எதுக்கு கொடுத்திருக்கான் இறைவன்? அதுதான் இந்த விசாரணை பண்றதுக்கு தான் கொடுத்திருக்கான். இந்த விசாரணை பண்ணி இந்த உலகத்தை பாரு, இந்த ஜீவராசிகளை பாரு, என்ன நடக்குது எல்லாம் பாரு, பார்த்து பார்த்து அதுல எது உண்மைன்னு தெரிஞ்சு நீ உண்மையை தெரிஞ்சு நீ அந்த ஞான நிலைக்கு போறதுக்கு நீ முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத தான் அவர் இங்க சொல்ல வர்றார். சோ நமக்கு இறைவன் இந்த பகுத்தறிவு கொடுத்ததற்கே தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதற்கு தான்.